ஃப்ரெண்ட்ஸ், இங்கே குற்றாலத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, பார்டர் பரோட்டா கடை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பிரியாணி அப்புறமா பரோட்டா எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், அங்கே போய் ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புரோட்டோ ஸ்டால் கரெக்டாக எதில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பிறகு நாங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம், அதில் இருந்தது. நாங்கள் அந்த வழி தான் போனது. இது குற்றாலம் மெயின் அருவியிலிருந்து வலது பக்கம் போகிற ரோடு, மதுரை ரோடு, அந்த ரோட்டில் போகும்போது தான் இந்த ஹோட்டல் இருக்குது. குற்றாலம் வந்தாலே இந்த ரகமத்து ஹோட்டலில் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் இந்த ஹோட்டலை போட்டிருந்தாங்க, நல்ல டேஸ்ட்டு அப்படிங்கிறது. அதான் சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினது. இனி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி, நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். வாங்க ஹோட்டலில் போயிட்டு அடுத்தது பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ரைட்டில் கட் பண்ணதுக்கு ரோடு வந்தது. வலது சைடு தான் இருக்குது அப்படின்னு கூகுள் மேப்பு காமிச்சது. நாங்கள் வலது பக்கம் திரும்பினோம். கொஞ்சம் தூரம் போகும்போதே அதில் போர்டு தெரிஞ்சுது, ரகமத் புரோட்டா ஸ்டால் அப்படின்னு. ஏதாவது ஒரு கார் திரும்புது, இதுக்கு உள்ளாடி தான் போகணும் போல். ஆமாம், இதுதான், இங்கே தான். நாங்களும் உள்ளாடி காரை திருப்பிட்டோம். உள்ளே பார்க் பண்ணதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருந்தது. நிறைய கார்களும் நின்றுது இங்கே. நாங்களும் ஒரு சைடு காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளாடி போக ஆரம்பித்தோம். இதுதான் அந்த ரகமத்து புரோட்டா ஸ்டால். இதான் அங்கே உள்ள வெளி தோட்டம். மெயின் ரோட்டில் தான் இருக்குது. உள்ளாடி போகும்போதே பரோட்டா இந்த மாதிரி சூடாக போட்டுருந்தாங்க. நிறைய மாஸ்டர் மாதிரி இருந்தாங்க. இது எல்லாமே விறகடுப்பில் தான் இவங்க பண்ணுறாங்க. இங்கே உள்ளாடி போனால் பிரியாணி ஒரு பெரிய அண்டாவில், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருந்தது. கொதிக்க கொதிக்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இது மாவு பிசைகிறதுக்கு இது ஒரு மிஷினே வச்சுருக்காங்க, மாவு பிசைகிறதுக்காக. இது உள்ளாடி ஹோட்டலுக்கு உள்ளாடி போனால் இந்த மாதிரி இருக்குது. அதிகமாக ஆட்கள் இல்லை, இருந்தாலும் மக்கள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணியும் அப்புறமா பரோட்டாவும் காடை ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கத்துல எல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் ரொம்ப அதிகமான ஆட்கள் வர்றாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் பழங்களும் வாங்கினோம். ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நார்கோல் டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட் ஒன்றும் இல்லை. நார்கோல் டேஸ்ட்டு தான் இதை விட நல்லா இருக்குது. ஃபுட்டோட ரேட்டு மட்டும் ரீசனபிளாக இருக்குது. சிக்கன் பிரியாணி 180, அப்புறமா காடை ஃப்ரை 100, பரோட்டா 8 ரூபா, அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன் டைம் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல தான். நாங்கள் அப்புறமா ஃப்ரூட் ஸ்டால்லேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.